தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. நாம இவ்ளோ நாள் ஆச்சு. முதல்ல நம்ம கிட்ட கோவமா நடந்துக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா நாம சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாமே நல்லதா தான் நடந்துக்கிறாங்க. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே. அப்பா நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இவங்க ரொம்ப கெட்டவங்க தானே. நம்ம கிட்ட இருக்க சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கினவங்க தானே. நடு தெருவில் எங்களை நிறுத்தினவங்க தானே. ஆனா இவங்க கிட்ட பழகி பார்த்தா இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அப்பா ஒருவேளை நம்ம கிட்ட பொய் சொல்லிப்பாரோ? தீனாவும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்டு நடந்துக்கிறான். என் கிட்ட கூட வர்றதில்ல, என்னை டிஸ்டர்ப் கூட பண்றதில்ல. நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்யறான். என்கிட்ட ரொம்ப பாசமா ரொம்ப லவ் காட்டுறான். அப்போ இவன் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பொய் சொல்லியிருப்பானோ? நம்மள உண்மையாவே லவ் பண்றான் போல. நாம தான் அவனை தப்பா நினைச்சிருக்கோம். சே, எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் நல்லவங்க தான். இவங்க சொல்றதுதான் அப்ப கரெக்டு. நான் தான் இவங்களெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். இனிமே தீனா கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும். என்னதான் இருந்தாலும் அவன் என் புருஷன் தானே. நான் இவ்வளோ நாள் அவனை கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறமும் அப்படி இருக்கக்கூடாது. தீனா ரொம்ப நல்லவனாதான் இருக்கான். குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பமா தான் இருக்கு. சே, இந்த அப்பா தான் நம்ம கிட்ட தப்பு தப்பா இவங்கள பத்தி சொல்லி வச்சிருக்காரு போல. அக்கா அக்கா, என்ன இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள நிக்கிறோம், வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம கால் மேல கால் போட்டு நட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் கொடுக்குற இடம். என்னத்த மருமகளை வச்சிருக்காங்களோ. இந்த அக்கா எப்படி இப்படிலாம் இருக்காதே. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குப்பா. வரட்டும் அந்த அக்கா. அக்கா, அட வா வாமா. என்னம்மா வேணும்? அக்கா, கொஞ்சம் டீ தூள் வேணும், அதான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா, இதோ கொண்டாரேன். அக்கா இருங்க இருங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். என்னம்மா? என்னக்கா, உங்க மருமக எதுவுமே பேசாம நடு ஹால்ல கால் மேல கால் போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்களும் எதுவுமே சொல்லாம அவளை சும்மா விட்டு வச்சிருக்கீங்க. என்னக்கா நடக்குதுங்க? நீங்க இப்படிலாம் விடுற ஆளே கிடையாது. நல்ல மரியாதை எதிர்பார்ப்பீங்க. ஆனா இப்ப என்னன்னா இந்த பிள்ளை உங்களை மதிக்கிற மாதிரியே தெரியல. நீங்க அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஆரம்பிச்சிட்டாங்களா? அட என்னம்மா நீ இத கேட்கதான் பக்கத்துல கூப்பிட்டியா? அது எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தானே. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பிள்ளைமா. அவ இந்த வீட்டு மகாராணி மாதிரி தான் இருப்பா. எனக்கு இருக்கிறது ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பிள்ளை. அப்ப அது எனக்கு பிள்ளை தானே. இது அவ வீடு தானே, அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? என்ன நடக்குதுங்க? நம்ம அத்தை நம்மள விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அப்ப இதுதான் இவங்களோட உண்மையான குணமோ? என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏக்கா, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி கால் மேல கால் போட்டு ஒய்யாரமா உட்கார வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு கிடைக்கியா? சரிதான், ஊருக்குள்ள யாராச்சும் வந்தா அவங்களுக்கு புத்திமதி சொல்லுவ. உன் வீட்டுல நடந்தா என்னத்த சொல்றது? உபதேசம்லாம் ஊருக்கு தான் போல. அவளுக்கு வந்தாதான் அதோட அருமை என்னன்னு தெரியும் போல. என்னமோ, எனக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பெல்லாம்? உன் மருமகளாச்சு நீயாச்சு. உன் குடும்பத்துல என்ன நடந்தா எனக்கு என்ன? என்னத்தையோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா ஒண்ணுக்கா, வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதையா வாங்க போங்கன்னு பேசறதுக்காச்சும் சொல்லி கொடு. இது கிராமம். கிராமத்துலயாச்சும் மரியாதை கொடுத்துதான் பேசணும் பழகணும். நானும் நிக்கிறேன். என்ன வான்னு கூட அந்த பிள்ளை கூப்பிடல. கொஞ்சம் அதையாச்சும் சொல்லி கொடு. என்னம்மா நீ சின்ன பிள்ளை தானே, அதெல்லாம் போக போக கத்துக்குவா. சரி சரி அம்மாடி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. வீட்டுக்கு யாராச்சும் வந்தா வாங்கன்னு சொல்லணும். அதுதாம்மா நம்மளோட பண்பாடு. நான் எதையோ யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்க வந்ததை கவனிக்கவே இல்லை. மன்னிச்சிடுங்க. வாங்க ஆண்டி. போதுமாமா, சொல்லி கொடுத்தா ஒவ்வொன்னத்தையும் அவ கத்துப்பான். அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்? உனக்கு என்ன இப்ப டீ தூள் தானே வேணும்? இந்த கொண்டாரேன் இரு. சரி சரி கொண்டாங்க. நாம எதுக்கு இப்படி நடந்துக்கிறோம்னு நமக்கு தான் தெரியும். வரவ போறவெல்லாம் அவன் முன்னாடியே வச்சு கேள்வி கேட்டா என்னத்த பண்றது? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் போல. இவகிட்ட எல்லாம் பாசமா பழகுற மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. எல்லாம் அந்த சொத்துக்காக தானே. இவன் மனசு எப்ப மாறுறது, அந்த வீடு எப்ப நம்ம கைக்கு வர்றது? ஆனா வர வரையும் எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே போய் ஆகணும். வேற வழி இல்லையே. என்னத்த சொல்றது?
நிஷா டைரியில எதுக்கு மாமாவும் அபியும் இருக்க மாதிரி போட்டோ வச்சிருக்கான்? நான் அதை பார்த்த உடனே அவ ஃபேஸே சரியில்லையே, என்னவா இருக்கும்? இதை பத்தி கேட்கலான்னா நான் கேட்டா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாளோன்னு வேற தோணுது. அத்தை வேற கோயிலுக்கு போகணும்னு வேற சொன்னாங்க. இப்போ இதை பத்தி நம்ம எப்படி கேட்கறது? கேட்டா நல்லா இருக்காது. நம்ம ஒரு வேளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம்னு நினைச்சா நமக்கு ஷோ இப்போ என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை வீட்ல இல்லையே, மத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு தானே ஒரு மாதிரியா இருக்கு. நாம ஏன் சார் கிட்ட கேட்டு பார்க்க கூடாது? ஒருவேளை நான் கேட்டா அவர் ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பாரோ? ஒருவேளை வேற ஏதாச்சும் இருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ குழப்பமா இருக்கு இத? என்னாச்சு இவங்களுக்கு? ஏதோ குழப்பத்தோடயே நின்னுட்டு இருக்காங்க. நம்ம வந்தது கூட கவனிச்ச மாதிரியே தெரியல. ஏதோ டீப் தாட்ல இருக்காங்க. மீரா, மீரா, ஆ, அ, சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? நானும் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன, ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆம், அது அது வந்து சார், அது ஒன்றும் இல்லையே. என்னங்க, நானும் கொஞ்ச நேரமா உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதான் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். இப்போ கேட்டா ஏதும் இல்லைன்னு சொல்றீங்க. சீரியஸ்லி எதுவும் இல்லையே? இல்ல ஏதோ ப்ராப்ளமா? அம்மா அப்பாக்கு ஏதோ ப்ராப்ளமா என்ன? பேசுனீங்களா? ஏதாச்சும் சொன்னாங்களா? அச்சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அம்மா அப்பா நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு ஃபோன் பேசினேன். நான் அதை பத்திலாம் எதுவும் யோசிக்கல. அத பத்திலாம் யோசிக்கலனா அப்ப கன்ஃபார்ம் வேற எதையோ பத்தி டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லைங்க சார். அது நிஷா நிஷாவை பத்தி கொஞ்சம். என்ன, நிஷாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆ, இல்லை சார். அது வந்து அம், அத்தை கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அவங்கள வர சொல்லியிருந்தேனா இன்னும் வரவே இல்லை. அதான். இல்லையே, வேற ஏதோ சொல்லணும்னு வந்தாங்க. இப்போ அப்படியே பேச்ச மாத்துற மாதிரி தெரியுது. ஏதா பிரச்சனையா இருக்குமா? ஆனா கன்ஃபார்ம் நிஷாவை பத்தி தான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? சரி, அதெல்லாம் விடுங்க சார். நீங்க எப்போ ஆஃபீஸ்ல இருந்து வந்தீங்க? ம், இப்போதான். ஓ, அம், நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்களா? உங்களுக்கு காஃபி? இல்ல இல்ல, பரவாயில்ல. நீங்க தான் கோவிலுக்கு போறதுக்காக ரெடியா இருக்கீங்களே, நான் பாத்துக்கிறேங்க. மீரா, அம்மாடி. அட, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களாப்பா? நான் மீரா மட்டும் தான் நிக்கிறான்னு நினைச்சிட்டேன். சரிப்பா, நீங்க பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சொல்லுங்க. இல்லப்பா, கோவிலுக்கு போலான்னு மீராவை ரெடியாக சொன்னேன். அங்க நிஷாவும் வந்துட்டா. அதான் மீராவை கூட்டிட்டு போலான்னு. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போலயே. பரவாயில்லப்பா, நீ பேசிட்டு மீராவை அனுப்பிவிடு. அப்புறமா போயிட்டு வரோம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மாதான். எந்த கோவிலுக்கு போறீங்க? தனியாவா போறீங்க? அட என்னப்பா காட்டி, பக்கத்து தெருவுல இருக்க முருகன் கோவிலுக்கு தான்ப்பா போயிட்டு வரோம். நடந்தே போயிட்டு வந்துருவோம். அப்படியா, சரிங்கம்மா. மீரா, நான் அங்க போய் பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ கார்த்திக் கிட்ட பேசிட்டு வந்துருமா? சரிங்க அத்தை. சரிங்க சார், நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். ம், சரிங்க, போயிட்டு வாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு நிறைய புது மொட்டெல்லாம் விட்டுருக்கீங்க. பார்க்கவே அழகா இருக்கு. நீங்க அழகா பூத்து இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. புல் விரியும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. பட்சிகளின் குக்கு கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங். சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே. காலோடு சலங்கை போட்டி, கரையெல்லாம் வீணை மீட்டி. நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை, இதை காற்றின் கைகள் மீட்டுதே. அட அட அட, என் அக்கா பொண்ணு பாட்டுலாம் பலமா இருக்கு போல. என்னம்மா, நல்லா பாடுறேன்னு தானே சொன்னேன். இன்னும் 2 வரி எடுத்து விடுறது. நான் வந்த உடனே அமைதியாயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா அப்படியே. சும்மா சொல்லக்கூடாது அக்கா மகளே. சின்ன வயசுல இருந்ததை விட நிறையவே மாற்றங்கள் இருக்கு உன்கிட்ட. அதான் பாட்டு பாடுற அழகு கூட நல்லாதான் இருக்கு. போர் அடிக்குதுன்னு பாட்டு பாடினேன். இதுல என்ன மாமா இருக்கு? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னம்மா வேணும்? வர வழியில ஐஸ்கிரீம் பார்த்தேன். உனக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே, அதான்
ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. என்னது? ஐஸ்கிரீமா? என்னம்மா இவ்ளோ ஷாக் ஆயிட்ட? சின்ன வயசுல எல்லாம் உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே. அதுவும் இந்த சாக்லேட் பிளேவர்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனை முறை நான் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம்னு சொன்ன உடனே இவ்ளோ ஷாக் ஆகுற? எனக்கு வேண்டாம் மாமா. என்னம்மா உனக்கு பிடிக்குமே, உனக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா மாமா, ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா ஒரு காலத்துல இந்த சாக்லேட் ஃப்ளேவர்னா அவ்வளவு விரும்பி சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்ப அப்படி இல்ல மாமா. எனக்கு பிடிக்காததுன்னா இதுதான், எனக்கு தேவையில்ல. அட என்னம்மா நீ, இந்தா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கி சாப்பிடு. அதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு பிடிக்கும். நான் தான் சொல்றேன்ல மாமா, எனக்கு வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க? எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் ஏய் ஏய், இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நான் ஏன் கத்துறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சின்ன பொண்ணு இல்ல மாமா நானு. இப்பவும் ஐஸ்கிரீம் காமிச்சலாம் என்னை ஏமாத்த முடியாது. பரவாயில்லையேம்மா, நிறைய மாற்றங்கள் இருக்கு போலயே உன்கிட்ட. அதெல்லாம் சாப்பிட சாப்பிட பிடிக்கும். இந்தாடி உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இத நீ சாப்பிட்டு தான் ஆகணும். முடியாது. ஏய், என்ன நடக்குதுங்க? பவித்ரா, எதுக்குமா இப்ப கத்திட்டு இருக்க? அக்கா பாருக்கா, பாப்பாக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லக்கா. சின்ன வயசுல அதுவும் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே, விரும்பி சாப்பிடுவால. அதான் இன்னைக்கு கடையில இருந்து வரப்ப வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா கொடுத்தா வேண்டான்னு இவ்வளவு சத்தமா பேசுறான். நீயே சொல்லுக்கா, நான் ஆசைப்பட்டு தானே அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். வேண்டான்னு சொன்னா எப்படிக்கா? அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். உங்களுக்கு நல்லா தெரியும்ல எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்காதுன்னு. நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேம்மா, மாமா கேட்க மாட்டேன்றாரு. எனக்கு வேண்டாம்னா வேண்டாமா. பாருக்கா உன்கிட்ட எப்படி பேசுறான்னு. நீயே சொல்லுக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல என்ன வரப்போகுது? சின்ன வயசுல அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. என்ன மணி, அவதான் வேண்டான்னு சொல்றாள. சின்ன வயசுல அவளுக்கு பிடிச்சதுதான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வயசுல இருந்து இத பார்த்தாலே வெறுக்கிறா. அவளுக்கு இது பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. சொல்ல போனா ஐஸ்கிரீமே அவ நிறைய சாப்பிடவே மாட்டா. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணா சும்மா கொஞ்சோண்டு சாப்பிடுவான், அவ்வளவுதான். அதுவும் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாப்பா. வேண்டாம், அவளுக்கு வேணான்னா விட்டுரு. எதுக்கு அவளை இப்ப நீ வற்புறுத்திட்டு இருக்க? அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றால, விடுப்பா. இல்லக்கா, பாப்பாக்கு பிடிக்குமேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த ஐஸ அதான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றாள்லப்பா, அப்புறம் எதுக்கு வற்புறுத்துறேன்? நீயே சாப்பிட்டுக்கோ. அப்படி உன்னாலையும் சாப்பிட முடியலன்னா அத்தை இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. அப்படியா? சரிக்கா. பவித்ரா, செடிக்கெல்லாம் தண்ணி விட்டது போதும்மா, வா உள்ள போலாம். உள்ள வந்து சாமி ரூம்ல விளக்கேத்து வா. டைம் ஆச்சு பத்தியா, 6 மணி ஆயிடுச்சுமா, வா. சரிம்மா, போலாம் வாங்க. என்ன இந்த பவித்ரா இவ்ளோ மாறி போயிருக்கா? சின்ன வயசுல இருந்த மாதிரி அதே மாதிரி இருப்பா. நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சனே. அதனால தானே அவளுக்கு கல்யாண வயசு வந்தப்ப இந்த வீட்டுக்கு வரேன். ஆனா என்ன, இவன் நம்ம திட்டத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாளோ? இல்ல இல்ல, எப்படியாச்சும் பழையபடி இவ்வளவு மாத்தி தான் ஆகணும். உனக்கு என்ன பார்த்தா பயம் இருக்கு. ஆனா வளர்ந்துட்டனால பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? எவ்வளவு நாள் நானும் பாக்குறேன்டி. உன்னை என் வழிக்கு கொண்டு வராம இங்க இருந்து நான் போக மாட்டேன். என் காரியத்தை சாதிக்காம விடவும் மாட்டேன்டி. இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கிறது எதுக்கு? பாத்துக்கிறேன்டி உன்னை. என்ன நடக்குது? இந்த நிஷா டைரியில மாமாவும் அபிக்குட்டியும் இருக்க மாதிரி போட்டோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஷா கிட்ட கேட்கலனாலும் ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாளோ? எனக்கு என்ன பண்றது? ஒருவேளை நிஷா மனசுல வேற ஏதாச்சும். ஷோ, இப்போ என்ன பண்றது? இத பத்தி அவகிட்ட பேசலாமா? இல்ல நம்ம பேசினா நாம எதுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுறோன்னு தப்பா ஏதாச்சும் எடுத்துப்பாளோ? அது வேற ஒரு யோசனையா இருக்கே. மீரா, சொல்லுங்க நிஷா. மீரா, நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கோவில்ல இருந்து உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க. என்ன ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல என் மேல ஏதாச்சும் கோவமா? நிஷா, நான் எதுக்காக உங்க மேல கோவப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு யோசனையா இருக்கு. அதான் எனக்கு புரியுது மீரா.
நீங்க அந்த போட்டோவை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டீங்கல்ல? அது உங்க ஷாக் ஒன்றும் தப்பு கிடையாதே மீரா. யாரா இருந்தாலும் புதுசா ஒருத்தரை அந்த மாதிரி பாக்குறப்போ கண்டிப்பா அவங்க மனசுல 1008 கேள்விகள் வரதா செய்யும். நீங்க இவ்வளோ நேரம் இத பத்தி என்கிட்ட கேட்காம இருக்கிறதவே எனக்கு புரியுது. நீங்க கேட்டா நான் ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பணும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சிருந்தா இது வீட்ல கூட சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லல. என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கீங்க. கரெக்டா? ம். ஆமா நிஷா. எனக்கு இது உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கேட்காமலும் இருக்க முடியல. ஏன்னா அது எனக்கு புரியுது மீரா. நான் எதுவுமே தப்பா நினைக்கல. நானே சொல்றேன். இதுக்கப்புறமும் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு நான் விரும்பல மீரா. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இந்த விஷயம் குடும்பத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அது உங்களுக்கு இன்னைக்கு தெரியறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சக்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அபிக்குட்டிக்கு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன? நீங்க ஏன் ஷாக் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியுது மீரா. ஆனா அதுதான் உண்மை. நான் அபிக்குட்டிக்கு சித்தியா இல்ல அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நிஷா எப்படி? மாமா அது ஏற்கனவே வீட்ல ரொம்ப நாளா மாமாக்கு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு பேசுறாங்க. ஆனா என்னைக்குமே மாமா மனசுல அந்த மாதிரி ஆசையே இல்ல. எப்பயுமே அஞ்சலி அக்கா தானே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது எப்படி உன்னால? எனக்கு புரியல மீரா. நான் அஞ்சலி அக்காக்காக தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.